சவுத் இந்தியன் ஃபுட் அப்படின்னா இந்த ஸ்பைசஸ் எல்லாமே வந்துருச்சுல. ஃபுட்ல என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா பழைய சோறு. நம்ம பழைய சோறுல அவ்வளோ இம்யூனிட்டி பூஸ்டர்ஸ் இருக்கு. என்னதான் வந்து பாக்டீரியா ஃபார்ம் ஆகும், அதனால வந்து நீங்க பழைய சோறை தவிர்த்துக்கோங்க அப்படின்றது நம்ம நிறைய கேள்விப்பட்டிருந்தாலும் ரீசெண்டா கூட ரொம்ப ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்துச்சு. இந்த பழைய சோறு வந்து நிறைய கடைகள்ல வெளிநாட்டுல எல்லாம் வித்துட்டு வராங்க. இது நம்ம தான் மோஸ்ட் அண்டர்ரேட்டடான விஷயமா நம்ம வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி. சோ பழைய சோறை எடுத்துக்கோங்க. பழைய கஞ்சில வந்து ரொம்ப ஸ்பைசஸ் ஆட் பண்ணாம வெங்காயம் மாதிரியான விஷயத்த கொஞ்சம் அதிகமாவே சேர்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னா, ஏன் குறிப்பா வெங்காயத்தை ஆட் பண்ணணும் அப்படின்னா, பழைய கஞ்சி அப்படின்னாலே இதுல ப்ரோபயோட்டிக்ஸ் அதிகமா இருக்கு. சோ இது கூட இந்த வெங்காயம் அப்படின்ற சல்ஃபர் ஆட் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து இம்யூனிட்டி பூஸ்டருக்கு உங்களுக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தி இது அதிகமாவே கிடைக்கும். அண்ட் நேச்சுரலாவே பழைய சோறுல வந்து விட்டமின் B12 கெப்பாசிட்டி வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு. சோ இது எதுவுமே வேணாம், எனக்கு வந்து பழைய சோறு சாப்பிடுறதே எனக்கு கம்ஃபர்டபிள் அப்படின்னா அதை கூட நீங்க கண்ணை மூடிட்டு சாப்பிட்டு வரலாம். முக்கியமா வந்து விண்டர்ல நான் பழைய சோறு சாப்பிட்டா எனக்கு வந்து கோல்ட் ஆகுமே, அதுக்கு நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பழைய சோறு கூட நீங்க வந்து பெப்பர் சம்பந்தப்பட்டு ஏதோ ஒரு பொரியல் மாதிரி கொஞ்சம் ஸ்பைசியா ஏதாச்சும் ஆட் ஆன் பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னா, ஸ்பைசியா ரொம்ப ஸ்பைசியா இருக்க வேண்டாம், ஆனா வந்து பெப்பர் இந்த மாதிரி நேச்சுரல் ஸ்பைசஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி அது ஆட் ஆன் பண்ற ஏதோ ஒரு ஃபுட்டை நீங்க ஆட் ஆன் பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கோல்ட் அண்ட் காஃபும் பேலன்ஸ்ட் ஆகும் அண்ட் உங்களுக்கு தேவையான இம்யூனிட்டி பூஸ்டரும் கிடைச்சிரும்.